வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி கூனாவில் காந்தி கிராமம் என்ற இடத்துல 2 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது. காய்க்கும் தென்னைகளுடன் இந்த காணி விற்பனைக்காக வந்துள்ளது. இது தொடர்பான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த காணியினுடைய விலை, இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற அம்சங்கள் தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியிலே பார்க்க இருக்கிறோம். முழுமையாக பார்வையிடுங்கள், அப்பொழுதுதான் முழுமையான விவரத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த 2 ஏக்கர் காணியினுடைய விலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 லட்சம் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக இதில் என்னுடைய தொலைபேசி இலக்கம் கொடுத்திருக்கிறேன், அதற்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த காணிக்குள்ளே மொத்தமாக 50 தென்னைகள் நிற்கிது. அதில் 10 தென்னைகள் பெருசாக நல்ல சடைத்து வளரவில்லை. ஆனால் 40 தென்னை நல்ல காய் காய்க்கிற நிலையில் 40 தென்னையும் இந்த காணிக்குள்ளே நிற்கிது. நல்ல ஒரு 2 ஏக்கர் காணி நீங்கள் மேலும் இதில் முன்னுக்கு தென்னைகள் வைக்கப்பட்டிருக்கு, பின்னுக்கு வயல் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் முழுமையாக தென்னை பயிரிட்டு நீங்கள் ஒரு தென்னந்தோப்பாக கூட இதை மாற்றிக்கொள்ளலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை அமைத்துக்கொள்ள முடியும். இந்த காணி கிளிநொச்சி முழங்காவில் பிரதான வீதியில் காந்தி கிராமம் என்ற இடத்துல, காந்தி கிராமம் சந்திக்கு அருகாமையில் பிரதான வீதியிலிருந்து கிளை வீதியூடாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த காணி அமைஞ்சிருக்குது. தென்னைகளை பார்வையிடும் பொழுது உங்களுக்கு இதில் காணக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய தென்னை மரத்தில் முழுமையாக காய்கள் நிறைய மரத்தில் நிற்குது. ஒரு 10 மரத்தில் தான் காய் இல்லாமல் இருக்குது. அது தவிர இந்த மரத்துக்கும் நீங்கள் பசலை போட்டு சரியான முறையில் இதை நீங்கள் கவனிப்பீர்களாக இருந்தால் நல்ல நிறைய காய்களை காய்க்கக்கூடிய தென்னை மரமாக இது காணப்படுகிறது. ஆனால் கவனிப்பு குறைவான காரணத்தால் பசலை எல்லாம் போடாததுனால இந்த மரம் கொஞ்சம் காய்கள் குறைவாக காய்க்குது. ஆனால் நல்ல காய்களை காய்க்கக்கூடிய மரமாக இது காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல இந்த பின்பகுதி நெல் விதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதிலே காணக்கூடிய மாதிரியாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நெல் விதைத்து அதிலே பயனெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த காணிக்காரர். நீங்களும் இதிலே இவ்வாறும் செய்து கொள்ளலாம். அல்லாவிட்டால் முழுமையாக நீங்கள் தென்னையையும் பயிரிடலாம். மண்வளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதற்கும் உகந்த ஒரு மண்வளத்தை கொண்டு இந்த காணி அமைஞ்சிருக்குது. நீங்கள் எந்த பயிரும் பயிரிடக்கூடிய மாதிரியான மண்வளமாக இது காணப்படுது. இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டுக்கிணறு இருக்குது. ஆனால் இந்த கட்டுக்கிணற மேல்கட்டுகள் உடைஞ்ச நிலையில் இருக்குது. இதில் மேல்கட்டு மேலே நீங்கள் திருத்தி கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இதை திருத்தி உயரமாக கட்டி இந்த கிணறை நல்ல ஒரு கிணறாக மாற்றிக்கொள்ளலாம். நல்ல வத்தாத நீரோட்டத்தில் இந்த கிணறு கட்டப்பட்டிருக்கு. அதனால் எப்பொழுதும் இந்த கிணத்துல தண்ணி இருக்கும். அருங்கோடைக்கும் வத்தாத நீர்வளத்தை கொண்ட ஒரு காணியாக இது காணப்படுகிறது. சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 திசையிலையும் குடிமனையை கொண்டிருக்கிறது. 3 திசையில் அருகாமையிலேயே குடிமனை இருக்குது. 4வது திசையில் வயலுக்கு அங்கால இருக்குது. அவ்வாறு அயலோடு சார்ந்து இந்த காணி அமைஞ்சு இருக்குது. நாங்கள் இப்போ இந்த வயலை கடந்து வயலுக்குள்ளால போய் இந்த காணியினுடைய முடிவு எல்லையையும் பார்வையிடுவோம். என்னுடைய இந்த காணொளியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் இதே போன்று உங்களுடைய காணிகளை
விற்க வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். எந்த இடத்துல இருந்தாலும் அந்த காணியை விளம்பரப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விளம்பரப்படுத்துவது மட்டுமல்லாமல் விளம்பரப்படுத்தும் அந்த காணியை விற்பனை செய்து தரையும் எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது. எனது இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணியினுடைய பின்பகுதியில் நடுவில் நிற்கிறோம். அதாவது 2 ஏக்கர் காணி 1 ஏக்கருண்ட பின்பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இல்லை வேலியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சைட் வேலியெல்லாம் இதில் தூண் போட்டு அடைக்கப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் கட்டையல் போட்டு முள்ளு கம்பியால் வந்து அடைக்கப்பட்டிருக்கிறது. பின்பகுதி இப்பொழுது அந்த பெரிய மரம் தெரிகிறது தான் அந்த பின்பகுதி. அதோடு இந்த காணியினுடைய எல்லை முடிவடைகிறது. அதுக்கு இடையிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக வயல் விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காணொலியை பார்வையிட்டு கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். மேலதிக விவரங்கள் இந்த காணொலியிலே கூறப்படாத விடயங்கள் தொடர்பாக நீங்கள் நேரடியாக என்னிடம் அழைப்பு ஏற்படுத்தி கதைச்சி கொள்ளலாம். நீங்கள் அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து விவரத்தையும் கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். சில விடயங்கள் வந்து காணொலியில் குறிப்பிட முடியாது. சட்ட ரீதியான விடயங்களை இந்த காணொலியிலே நாங்கள் குறிப்பிட முடியாது. அவ்வாறான விடயங்களை நாங்கள் குறிப்பிட மாட்டோம். நீங்கள் எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். உங்களுக்கு விளக்கமாக கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நிறைய உறவுகள் நீங்கள் 2 ஏக்கர் காணி கேட்டிருந்தீர்கள். தென்னையோடு அமைந்த அல்லது வெறுமையாக இருந்தாலும் தென்னை வைப்பதற்கேற்ற மாதிரியான 2 ஏக்கர் காணி கேட்டிருந்தீர்கள். அவ்வாறு 2 ஏக்கர் காணி தேடுபவர்களாக நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இது ஒரு உகந்த காணியாக அமையும் என்று நம்புகிறேன். விலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 45 லட்சம் உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் மேற்கொண்டு கதைச்சி பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக நீங்களே கதைச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம். ஆவணம் தொடர்பான விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில ஆவணம் தொடர்பான விடயத்தை நாங்கள் காணொலியிலே கூற முடியாது. அது சட்ட சிக்கலான விடயமாக மாறிவிடும். அதனால் நாங்கள் இதிலே காணொலியிலே குறிப்பிடுவதில்லை. நீங்கள் எனது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் விளக்கமாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கூறுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய காணிகளையும் விளம்பரப்படுத்த வேண்டும், விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகிறது.